இல்ல ஒவ்வொரு ஆண்டும் நீங்க அமைச்சரை பார்த்து மனு கொடுக்க தான் செய்றீங்க. கடந்த ஆண்டு கூட இதே தான் சொன்னீங்க. அன்பில் இவர நம்ம உதயநிதி ஸ்டாலினை சந்திச்சு மனு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி விளையாட்டை பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வரணும். அது மாதிரி போனதே கொடுத்தீங்க. இந்த வருஷமும் கொடுத்துருக்கீங்க. இப்படியே வருஷம் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த ஆட்சி மாறிடும். அப்பவும் இதை மனு கொடுத்துட்டு தான் இருக்கணுமா? கேட்டீங்க. பொதுவாக ஒரு அமைச்சர்கிட்ட மனு கொடுக்கும்போது ஒரு 2 மாசமோ இல்லை ஒரு டைம் எடுத்தால் ஒரு 6 மாசம் இல்லை ஒரு வருஷமே வச்சு கொடுங்க. அந்த மனுவுக்கு ஒரு பதில் வரணும். இல்லை உங்களை கூப்பிட்டு ஏதாவது பேசணும். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன, அரசுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க, இதனால மாணவர்கள் என்ன பயன் பெறுவாங்க, இதை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கேட்கணும். கேட்டால் தான் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அவங்களுக்கு சொல்லுவீங்க. இந்த மாதிரி பண்ணால் மாணவர்களுக்கு இந்த மாதிரி நினைவாற்றல் பெருகும், அதாவது தன்னம்பிக்கை வரும், கால் உடம்பு பலம் பெறும். அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் எடுத்து சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா அமைச்சருக்கெல்லாம் சிலம்பத்தை பற்றி என்னமே தெரியாது. இப்போ எங்களுடைய கோரிக்கையில் சிலம்பத்திற்கு ஒரு தனி வாரியம், சிலம்ப வளர்ச்சி வாரியம் அமைக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம். அனைத்து பள்ளிகளும் கட்டாய பாடமாக்கணும் ஒரு கோரிக்கை. அதான் எந்த கோரிக்கையுமே அரசு கண்டுக்கலையே. அதே மாதிரி கேலோ இந்தியாவில் சேர்க்கணும். கேலோ இந்தியாவில் 2019 சிலம்பம் சேர்க்கப்பட்டது. இப்போ 2024 ஜனவரியில் நம்ம தமிழ்நாடு நடந்த போட்டியில் சிலம்பம் டெமோ செய்ய போகிறாங்கன்னு போட்டாங்க. சிலம்பம் இடம்பெற்றுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதுவும் சிலம்பம் ஒரு தற்காப்பு தமிழரோட விளையாட்டு, இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் இறங்கி பண்ணணும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பார்க்கும்போது, அன்பில் மகேஷ் முதல்வருக்கே ரொம்ப விருப்பம், இந்த சிலம்பம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவர் கூட கண்டிப்பாக நல்லா கொண்டு வருவானே, எங்களுக்கு ரொம்ப ஆர்வம்னு சொன்னார். இப்போ 3 வருஷம் ஆகிப்போச்சு. நான் விளையாடுறேன், நான் வீடியோ போடுறேன், வாட்ஸ்அப்பில் என்னோட விளையாட்டுலாம் போடுவேன். நான் அவர் விளையாட்டு வரைக்கும் பார்க்கல. நான் கலரி செல்வராஜ் கலரி விளையாடுவது தெரியாது எனக்கு. ஆனால் நல்லா வசூல் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகார தோரணையில் விளையாட்டு திறமை இல்லையோ பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சிலம்ப பேரவையினுடைய கௌரவ தலைவர், மூத்த ஆசான், கலை முதுமணி ஆர் முருகக்கணி அவர்கள் இன்று நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரி. பச்சை தமிழன் சேனல் மூலமாக சிலம்பத்தினுடைய ஒவ்வொரு காலகட்டத்தையும் எங்களுக்கு துல்லியமாக சொல்வதும், சிலம்ப செய்திகளை சிறப்பாக பார்க்க வேண்டுமானால் பச்சை தமிழன் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை எல்லா சிலம்ப ஆசான்கள் மத்தியிலும் உருவாக்கி இருப்பதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிண்ணே. அது எங்களுடைய கடமை. ஏன்னா சிலம்பம் நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய விளையாட்டு. இதை நம்ம கண்டிப்பாக வளரும் தலைமுறைக்கு அதை எடுத்து கொண்டு வரணும். அதுதான் உங்களுடைய எண்ணமும் எங்களுடைய எண்ணமும் அதே தான். ஆமாம். இப்போ இப்போ அடுத்த மாதம் பள்ளி தொடங்க போகிறாங்க. இப்போ இந்த ஆண்டாவது சிலம்பத்தை பள்ளியில் பாடத்திட்டமாக கண்டிப்பாக கொண்டு வருவாங்களா? அதை கொண்டு வர்றதுக்காக முயற்சியில் தான் நாங்கள் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களிடம் ஒரு கடிதம் கொடுத்துருவோம். அந்த மாதிரி கட்டாய பாடமாக பள்ளிகளில் சிலம்பத்தை சேர்க்க வேண்டும் என்று. அதே போல் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கடிதம் கொடுத்துருக்கிறோம். இந்த ஆண்டிலே கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் கொண்டு வர வேண்டும் நிச்சயமாக. அந்த ஒரு விதிமுறைகளை ஒரே சீராக வகுத்து எல்லா பள்ளியிலும் ஒரே மாதிரியாக அந்த சிலம்பத்தை பயிற்சிவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாடு சிலம்பம் பேரவை சார்பாக ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதன்படி அவர்கள் எங்களை அழைத்தால் கண்டிப்பாக அதன்படி பாடத்தை நடத்தலாம். 2வது, பள்ளி விளையாட்டாக அனைத்து பள்ளியிலும் இது கட்டாய பாடமாக சேர்க்காத காலகட்டத்திலும் இது பள்ளி போட்டிகளிலே, ஸ்கூல் கேமில் இது இருக்கிறது. அதிலே மாவட்ட அளவிலான போட்டி, மாநில போட்டிகள்லாம் நடக்குது. இதுவும் மற்ற போட்டி மாதிரி வட்டம், குறுவட்டம், மாவட்டம் போன்ற வகையில் இந்த போட்டி நடத்த வேண்டும். ஒரு தரமான நேர்மையான நடுவர்களை வைத்து நடத்த வேண்டும் என்பது குறிக்கோள். இல்லை ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் அமைச்சரை பார்த்து மனு கொடுக்க தான் செய்றீங்க.
கடந்த ஆண்டு கூட இதே தான் சொன்னீங்க. அன்பில் இவரை நம்ம உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி விளையாட்டை வந்து பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வரணும் அப்படி மாதிரி போனே கொடுத்தீங்க. இந்த வருஷமும் கொடுத்துருக்கீங்க. இப்படியே வருஷம் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த ஆட்சி மாறிடும், அப்பவும் இதை மனு கொடுத்துட்டு தான் இருக்கணுமா? அது என்ன, அதாவது கடிதம் கொடுத்தால் அதனுடைய அடுத்த கட்டம் பார்த்து அதை பள்ளி விளையாட்டிலே முறையாக சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் இது வரைக்கும் அது தகவல் வரல. அனைத்து பள்ளியிலும் கட்டாய பாடமாக ஆக்க வேண்டும், பள்ளி திறக்க போறாங்க, கட்டாய பாடமாக இந்த ஆண்டு சிலம்பம் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று வரும்னு ஆசையாக தான் விரும்புகிறோம். நீங்க பொதுவாக வந்து ஒரு அமைச்சர்கிட்ட மனு கொடுக்கும்போது ஒரு 2 மாசமோ இல்லை ஒரு டைம் எடுத்தால் ஒரு 6 மாசம் இல்லை 1 வருஷமே வச்சு கொடுங்க. அந்த மனுவுக்கு ஒரு பதில் வரணும். இல்லை உங்களை கூப்பிட்டு ஏதாவது பேசணும், இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன, அரசுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க, இதனால மாணவர்கள் என்ன பயன் பெறுவாங்க, இதை வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கேட்கணும். கேட்டால் தான் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அவங்களுக்கு சொல்லுவீங்க. இந்த மாதிரி பண்ணால் வந்து மாணவர்களுக்கு இந்த மாதிரி நினைவாற்றல் பெருகும், அதாவது தன்னம்பிக்கை வரும், கால் உடம்பு வந்து பலம் பெறும். அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் எடுத்து சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா அமைச்சருக்கெல்லாம் சிலம்பத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அங்கே இருக்கிற விளையாட்டுத்துறை அதிகாரிகளை வந்து அவங்கள்ட்ட சொல்லணும். அவங்க சிலம்பத்தை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க. அது மற்ற விளையாட்டு, கிரிக்கெட்டாக இருக்கட்டும், கால்பந்தாட்டமாக இருக்கட்டும், கைப்பந்தாட்டமாக இருக்கட்டும், இறகு பந்தாட்டமாக இருக்கட்டும், அதைத்தான் அவங்க எடுத்து சொல்லுவாங்களே தவிர சிலம்பத்தை வந்து அரசு வந்து கண்டுகொண்ட மாதிரி தெரியல. அப்போ உங்களை கூப்பிட்டு அவங்க ஏதாவது பேசணும்ல, பேசல. நீங்களும் எவ்வளோ நாளாக தான் அரசை நம்பி நீங்கள் மனு கொடுத்துட்டு இருப்பீங்க. இல்லை, இப்போ எங்களுடைய கோரிக்கையில் சிலம்பத்திற்கு ஒரு தனி வாரியம், சிலம்ப வளர்ச்சி வாரியம் அமைக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம். அனைத்து பள்ளிகளும் கட்டாய பாடமாக்கணும்னு ஒரு கோரிக்கை. அதான் எந்த கோரிக்கையுமே அரசு கண்டுக்கலையே. இல்லை, 2 அதாவது முதல்வர் கோப்பையில் ஜெயலலிதா அம்மா இருக்கிற காலத்திலேயே முதல்வர் கோப்பை விளையாட்டு நடந்தது, சிலம்பம் இல்லை. நாங்கள் கோரிக்கை வச்சு இப்போ கடந்த ஆண்டு முதல்வர் கோப்பையில் சிலம்பத்தை சேர்த்தாங்க. அப்படி கேள்வி என்ன பயன்? பயன் அதான் சரி சேர்த்திருக்காங்க, அது சரியான பலன் தவறான முறையில் நடந்ததான் நம்ம பேசிடுமா. ரொம்ப மோசமாக நடந்திருக்கு. இந்த வருஷத்தில் நாங்கள் சரி பண்ணுவோம்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேலோ இந்தியாவில் சேர்க்கணும். கேலோ இந்தியாவில் 2019 சிலம்பம் சேர்க்கப்பட்டது. இப்போ 2024 இந்த ஜனவரியில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த போட்டியில் சிலம்பம் டெமோ செய்ய போறாங்கன்னு போட்டாங்க. சிலம்பம் இடம்பெற்றுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதுவும் ஒரு 100 பேர் 50 பேர் கூட்டு விளையாட்டோட கூட்டமாக ஓப்பனிங் செரிமனியில் முடிச்சு விட்டாங்க. அது சிலம்பம் போட்டியாக வரல. 4 வருஷமா 5 வருஷமா சேர்த்து அந்த மேட்ச்ல ஒரு புதுமுக விளையாட்டு, அறிமுக விளையாட்டு வரும், அந்த மாதிரி வரலாம் போச்சு. அது அரசாங்கம் நீங்க சொன்ன மாதிரி அந்த அதிகாரிகளுக்கு சரியா தெரியல. அமைச்சர் வந்து இப்ப விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் இருக்காருன்னா அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும் இல்ல, பல்வேறு துறைகளில் அவர் உள்ள சேர்த்துருக்காங்க. அவர் இணையா இருக்காரு, நிறைய பொறுப்புகளை அவர் பாக்குற மாதிரி தெரியுது. அதனால விளையாட்டுக்கு முழு ஈடுபாடு பண்ண முடியல. பெரிய விளையாட்டுகள் இப்போ செஸ் ஒலிம்பியாட்னா எடுத்து வாங்கி செய்யறாங்க. அப்புறம் கேலோ இந்தியா எடுத்து வாங்கி செஞ்சாங்க. இப்போ கார் ரேஸ் எதை பண்ண போறோம், 80-85 கோடியில ரேலி எல்லாம் பண்ண போறோம்னா அதெல்லாம் உடைச்சு போட்டாங்க பண்றாங்க. சிலம்பம் ஒரு தற்காப்பு தமிழரோட விளையாட்டு, இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் இறங்கி பண்ணணும். நாங்கள் முதல்ல இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பார்க்கும்போது, அன்பில் மகேஷ் முதல்வருக்கே ரொம்ப விருப்பம், இந்த சிலம்பம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவர் கூட கண்டிப்பாக நல்லா கொண்டு வருவானே, எங்களுக்கு ரொம்ப ஆர்வம்னு சொன்னார். இப்போ 3 வருஷம் ஆகிப்போச்சு. முதல்ல இப்போ பார்த்துட்டோம், முதல்ல அமைச்சரானே பார்த்தோம். இது வரைக்கும் ஒன்றுமே வரல. மாற்றி பார்க்குறதா நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கே கொஞ்சம் மனவேதனையாக இருக்குது. நீங்கள் போகிறீங்க வரீங்க. இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தளவு உங்களை மாதிரி மூத்த ஆசான்கள் நிறைய பேர் இருக்காங்க. யாருமே அந்த ஆசான்கள் வந்து இதை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிற மாதிரி யாருமே அது செயல்பட மாதிரி தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க ஒருத்தர் தான் வந்து சிலம்பத்தை கையில தூக்கிட்டு செக்ரட்டரியேட்டுக்கும் அமைச்சர் ரூமுக்கும் அதிகாரிகளையும் பாக்குறீங்க, சந்திக்கிறீங்க. ஆனா அதுக்கு எந்த வித பலனும் இல்லை. ஆனா இது வந்து மற்ற சிலம்ப ஆசான்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கலையா உங்களுக்கு? இல்லை, மற்ற சிலம்ப ஆசான்கள் வந்து சிலம்ப ஆசான்களுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே வச்சிருக்கேன். நான் குரூப்ல பாக்குறேன், ஒரு முயற்சி வெற்றி பெறணும், நாங்க பாக்குறோம் ஆசான், கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் அப்படின்றாங்க. வாட்ஸ்அப்ல வாழ்த்து சொன்னா போதுமா? அவங்க நேரடியா வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒரு 50-100 பேராவது நீங்க செக்ரட்டரியேட் போய் அமைச்சரை பார்த்து கொடுத்தா அது ஒரு பிரயோஜனமா இருக்கும். அங்க இருக்கிற மீடியா பிரஸ் எல்லாம் என்ன விஷயம் என்னன்னு கேட்கும் போது நீங்க உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வரதுக்கு ஈஸியா இருக்கும். மக்கள் மத்தியில போய் சேரும், அமைச்சர்கள் அதிகாரிகள் மத்தியில போய் சேரும். சும்மா தனியா ஒருத்தர் போய் பார்த்துட்டு வரும்போது இது இந்த கூட்டத்தோட கூட்டமா போயிரும்ல. இல்லதான் உலக சிலம்ப ஆசான்கள் அமைப்பு சங்கம் ஒன்று உருவாக்கணும். அதுல ஒரு ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமே வள்ளுவர் கூட்டத்தில் சிலம்பத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் யாருமே பண்ணல. கவனம் நாங்கள் பண்ணி எல்லா பேப்பர்ட்டையும் வந்தது. அது ஃபுல்லாக ஃபிளாஷ் ஆச்சு. அதுக்கப்புறமும் ஏதோ கொஞ்சம் அதான் 2-3 வேலைகள் நடக்குது. முதல்வர் கோப்பையில் நடந்தது. ஒரு கிராமப்புற விளையாட்டு வளர்ச்சி திட்டம் ஒன்று இருக்கு. அதில் சில சொல்றோம், அந்த திட்டம் அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் சொல்ற கொஞ்சம் வருது. அனைத்து பள்ளியிலும் கட்டாய பாடமாகணும், இதுதாங்க மெயின்.
இது இல்லைன்னா ஸ்கூல்ல கிடையாது அப்படி மாதிரி சொல்றதுக்கு எல்லா பள்ளிகளையும் வாரத்துக்கு ஒரு நாளோ ஒரு 3 நாள் வாரத்துல 3 நாள் ஆமா பிடி பீரியட்னு வைக்கிறாங்க இல்லையா, அது ஒரு மணி நேரம் வைக்கிறாங்க. அந்த 1 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க பசங்க, அவங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை அவங்கள இறக்கி விட்டு விளையாட சொல்லுவாங்க. அதுல சிலம்பத்தை கொண்டு வரலாமே. அதுல தற்காப்பு பயிற்சிட்டு கராத்தே, டேக்வாண்டோ, சிலம்பம் 3 விளையாட்டுல கொண்டு பண்ணலாம்னு சொல்லி ஆர்டர் வச்சாங்க 2 வருஷம் முன்னாலே. இவர் கராத்தே மாஸ்டர் அவுட் பண்றாரு, இவர் காம்போ மாதிரி வச்சுக்கிட்டு சிலம்பம், கராத்தே, டேக்வாண்டோ 3 மாஸ்டர் ஒன்னா சேர்ந்து இங்க சிலம்பம் சொல்லி தராரு, அவரே போய் அங்கே கராத்தே சொல்லி தராரு, அங்கே டேக்வாண்டோ நமக்குள்ள வர்ற காசு அப்படி கட்டிக்கலாம் சார், அவங்களுக்குள்ளே ஒரு இப்படி போறாங்க வெளியே ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. சிலம்பம் தாங்க, டேக்வாண்டோலாம் எதுக்கு நமக்கு, கராத்தே எதுக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும். இவங்க எல்லாமே அந்த இளம் ரத்த ஓடுறவன்லாம் 3-4 ஸ்கூல்ல ஒன்றா வச்சுட்டு சுற்றினாலே எனக்கு வசூல் பண்றான். முத்துனா ஆசான்லாம் பாவம் வெளியே வர முடியல, உட்கார ஓரம் வச்சிடுற மாதிரி ஆயிருது. இது நமக்கு கொஞ்சம் அந்த வழிகள்லாம் தெரிஞ்சனால கண்டிப்பா ஒரு வாய்ப்பு நிச்சயமா வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அடுத்த மாசம் இந்த ஜூன் மாசம் ஸ்கூல் ஓபன் ஆக போகுது. அனைத்து பள்ளிகளும் சிலம்பம் கட்டாய பாடமாக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொன்னா இப்போ சொல்லி நாளைக்கு அதிகாரிகள் கூப்பிட்டாங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்ககிட்ட இருக்கு. இந்த பாடம் தான் எல்லா ஸ்கூலுக்கு அனுப்பின பாடம் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் தமிழ்நாடு சிலம்பம் பேரவை சார்பாக ஆசிரியர்கள் இருக்காங்க. எல்லாம் நம்ம அந்தந்த ஸ்கூல்ல ஒரு அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் மூலமா ஒரு கேம்ப் நடத்தி அந்த பிடி மாஸ்டருக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க பண்ணுவாங்க. பண்ணி கொண்டு வரணும். இது நம்ம விளையாட்டு, இது நம்ம கொண்டாடணும், பாரம்பரியம், தமிழர் பாரம்பரியம் விட்டு தரமாட்டேன்ற மாதிரி இருக்குமா, இது செய்யணும். அதான் அந்த திட்டங்களை நீங்க பேப்பர் லெவலில் வச்சிருக்கீங்க, அது நடைமுறைப்படுத்தணும். அவரு நம்ம சீமான் நாம் தமிழர் கட்சி தமிழ் உரிமைக்காக பண்றாரு. இந்த கோரிக்கை அவர்கிட்டையும் சொன்னோம், ஒரு நேரில் போய் பார்த்து நீங்க கொஞ்சம் குரல் கொடுங்க, நீங்க உங்களுடைய பேச்சை இளைஞர்கள் மத்தியில் நிறைய கேட்கறாங்க, இப்போ சிலம்பத்தை ஏன் இந்த அரசாங்கம் பண்ண மாட்டேங்குது, மத்திய அரசு மாநில அரசுன்னு பேசுங்கன்னு சொன்னோம். கண்டிப்பா பேசுறேன்னு சொன்னாங்க. பேசியிருக்காரா? இது வரைக்கும் பேசல. அது தேர்தலுக்கு என்னன்னு தெரியல, அவரு இன்னொரு தடவை பார்க்கணுமா என்னன்னு தெரியல. அவருக்கு நம்ம மனு கொடுத்தோம், ஒரு 5-6 பேர் 10 பேர் போய் தான் கொடுத்தோம். சரி, யாருக்கிட்ட கொடுத்தா வரும் சவுண்டு அப்படின்னு பார்த்து செய்யறோம். ஆளுங்கட்சிக்கும் கொடுக்குறோம். அப்புறம் அண்ணாமலை, பாரதிய ஜனதாவில் அண்ணாமலை தலைவரே 2 தடவை பார்க்க போனோம், சரியா பார்க்க முடியல. அவர் இல்லை அவரே கொடுத்து எப்படியாவது இதை கொண்டு வரணும். இல்ல நீங்க பல வழிகளை முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க பார்க்க தான் செய்யறோம். ஆமா, இப்ப புதுசா ஒரு ஆசான் களரி செல்வராஜ், அவர் ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு இது அங்கீகாரம் பெற்ற அமைப்பு, இதுல நீங்க இதுல சேருங்க, எல்லா மாஸ்டருக்கும் அழைப்பு கொடுக்குற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அமைச்சர் அது எப்படி, அது அந்த அவங்க வச்சிருக்கிற அமைப்பு அரசு அங்கீகாரம் கொடுத்துருக்கா? இல்லை, புதிய ஆள் ஆசை ஆள் பழைய ஆள் தான். அவர் அமைச்சர் சிலம்பம் ரொம்ப நாளாக வச்சுருந்தாரு. அது 2014 அலிகேஷன் ஆயிடுச்சு. 2014 HGF விளையாட்டு ஒன்று ஜார்க்கண்டில் நடக்கும்போது அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவருக்கு இவர் சில வழக்குகளில் மாட்டி பிரச்சனை ஆகி அது அப்படியே பிரேக் ஆகி அது மறுபடியும் அமைச்சர் சிலம்பம் கொண்டு வர முடியல, அது அப்படியே தவிச்சுது. நாங்களே கேட்கும்போது சிலம்பெல்லாம் நான் இப்போ வர மாதிரி இல்லை, சிலம்பத்தை யாரும் இது பண்ணுற மாதிரி இல்லை, நான் விட்டேன், நிறையா போட்டி இருக்குல்ல அப்படின்னாரு. அப்புறம் இப்போ 2-3 மாதம் முன்னால இந்த என்னது என்ன ஒரு கடுக்கா தாங்டா அப்படின்னு 2 விளையாட்டுகள் கேலோ இந்தியாலேயே நடந்திருக்கு. இது சிலம்பத்தில் ஒரு பிரிவா? சிலம்பத்தில் அவன் வாழ் கேடையும் வாழ் வச்சு, சிலம்பம் சார்ந்ததான், கேடையும் வாழ் வச்சால சிலம்பத்தோட வரவில்லை, கத்தி விளையாட்டு பண்றதா அது மாதிரி அதில் ஸ்பாஞ்ச் வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இருக்கு அந்த விளையாட்டு. பார்த்தா அது மணிப்பூர்ல இருந்து வந்துச்சு, இங்க இருந்து வந்துட்டாரு. தமிழ்நாடு செக்ரட்டரி செல்வராஜ்னு போறாரு, நிக்கிறாரு தாங்கிட்டாலையும் கடுக்காலையும். சிலம்பத்துக்கு நான் வரலன்ட்டாரு. இப்ப தாங்கிட்டா கடுக்கா நாங்க இப்பதான் கேள்விப்படுறோம். அது கேலோ இந்தியால போட்டியில் நடக்குது. அதுல மேட்ச். அவர் ஒரு சிலம்ப ஆசான் தானே? சிலம்ப ஆசான்னு சொல்றாரு அவரு, சிலம்பம் மாடிலாம் பார்க்கல, சொல்றாரு சிலம்பாக்க அமைச்சர் சிலம்பம்னு ஒரு அமைப்புல அவர் இருக்காரு. நான் விளையாடுறேன், நான் வீடியோ போடுறேன், வாட்ஸ்அப்ல என்னோட விளையாட்டுலாம் போடுவேன். நான் அவர் விளையாட்டு வரைக்கும் பார்க்கல. நான் களரி செல்வராஜ் களரி விளையாடுவது தெரியாது எனக்கு. ஆனா நல்லா வசூல் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகார தோரணையில் விளையாட்டு திறமை இல்லையோ அந்த திறமை இருக்கு. 10,000 ஒரு விளையாட்டுக்கு 6,000, 10,000, 5 விளையாட்டுனா 50,000 கொடு, வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி அதிகாரம் பண்றாரு, மிரட்டுறாரு, வாங்குறாரு, நிறைய சொல்றாங்க. எங்ககிட்ட இல்லை, நான் கேட்டா சிலம்பத்துக்கு நான் வரலன்றாரு. அப்புறம் பார்த்தா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நானும் பார்த்தேன், அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் சாயில நான் இருக்கேன், HGFல அமைச்சர் சிலம்பம் வரப்போகுது. அங்கீகாரம் கொடுக்கணும், அந்த சாய்ங்கிற அமைப்பு தான் அங்கீகாரம் கொடுக்கணுமா? ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்தியா கவர்மெண்ட்டுடைய, அதுதான் சாய். ஆமா சாய். அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இருக்கு, மயாசன், அதுல அங்கீகாரங்கள் வாங்குறது. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா, மத்திய அரசு வாங்குறது. வாங்கினா ஆர்டர் காப்பி இருக்கணும். சும்மா சாய் வச்சுட்டு கீழே டைப் பண்ணி விட்டு நாங்க வாங்கிட்டோம் பின்னால வாங்கன்றதெல்லாம் அது ஏமாத்து வேலைகள் மாதிரி நடக்குது. இப்போ அதை பார்த்து சில பேர் ஏமாத்து 10,000 கொடு, 20,000 கொடு,
அது வந்து வெளிநாட்டில் சிங்கப்பூரில் நடக்குது, ஜப்பானில் நடக்குது, அங்கே போய் எல்லாம் வெளிநாட்டில் போய் போட்டி நாங்கள் இந்தியாவில் நாங்கள் தான் அங்கீகாரம் வாங்கிக்கிறோம்னு சொல்லி ஏமாத்துற வேலைக்கு நடக்குது. அல்லது செல்லூராஜ் தான் ஏமாந்து நிறைய பேருக்கு அங்கே போட்டுருக்கு. நாங்கள் கர்நாடகாவில் போய் அகில பாரத சிலம்பம் கவுன்சில் சார்பாக ஒரு நடுவர் பயிற்சி முகாம் போனோம். 10 வருஷமாக அமைச்சூர் சிலம்பம் கர்நாடகாவில் நாங்கள் இருக்கிறோம். அமைச்சூர் சிலம்பத்தில் இது வரைக்கும் அந்த விதிமுறைகளை இப்படிதான் எங்களுக்கு புக்கு தரல, இப்படிதான் செய்து காட்டல. ஆனால் அங்க உள்ளவங்க சொல்றாங்க. ஆமா, அது அவங்க கர்நாடகாவில் ரொம்ப வேதனையா இருந்தது சார். வந்தாருன்னா ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுங்க, எனக்கு இவ்வளோ கொடுங்க, இத்தனை லட்சம் கொடுங்க, அப்படி கொடுங்கலாம் சொல்லுவார். நாங்கள் வசூல் பண்ணி கொடுப்போம். நீங்கள் என்ன சார், நாங்கள் சொன்னோம் ரூம் போடுங்க, இல்லைன்னா நாங்களே ரூம் போட்டுக்கிறோன்னு சொன்னோம். என்ன சார் இப்படி பண்ணுறீங்க அப்படி நாங்கள் டெமோவை செஞ்சு காமிச்சோம். ஒரு புக்கை கொடுத்தோம்னா 25 பக்கம் 50 பக்கம் அந்த புக்கை வச்சு பாடம் இப்படி தான் பாடம் நடத்தி காட்டி அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இவ்வளோ நாள் 10 வருஷம் ஏமாந்துட்டோம். இது கர்நாடகா. அடுத்து ரூம் 5 ஸ்டார்ல ரூம் கேட்டிங்களா? நாங்கள் ரூம் சாதாரண நம்ம தங்குறதுக்கு ரூம் வேணும், அது முடிஞ்சா போடுங்க, இல்லைன்னா நாங்களே போட்டுக்கோம். ஆனால் செய்யணும். சிலம்பத்துக்கு ஆர்வமாக நீங்கள் பேசுறீங்க, நாங்கள் வந்து சரி. இப்போ ஆந்திராவில் கேட்டிருக்காங்க, ஆந்திராலையும் தெலுங்கானா கேட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலம் கேட்குற அளவுக்கு. அது மாதிரி ராஜஸ்தானில் என்னுடைய மாணவியே ஒரு லேடி அங்கே சொல்லித்தராங்க ராஜஸ்தானில். விரைவில் அங்கே ஒரு பயிற்சி மாதிரி. இப்படி இந்தியா ஃபுல்லாக ஒரு 10-15 மாநிலம் வருது. எந்த மாநிலத்தில் போனாலும் கலரி செல்வராஜ் எல்லா மாநிலங்களிலையும் அந்த அமைச்சூர் சிலம்பம் அமைப்பு மூலமா பாடம் நடத்துறது, ரூல்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய ஏமாத்துற மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு தெரியல, அவர் பேசுறாரு, நல்லதான் பேசுறாரு. ஆனா அங்க போகும்போது சொல்றாங்க இந்த மாதிரி பாதிச்சிருக்கோம் அமைச்சூர் சிலம்பம் என்ற பெயர்ல நிறைய. அதனால பிரேக் ஆச்சு. அது ஜார்க்கண்ட்ல நடந்த கேஸ் மூலமா அங்க ஒரு வழக்கில் மாட்டினார் இவரு. இப்ப கூட அமைச்சூர் சிலம்பத்தினுடைய வழக்குனா எந்த மாதிரி வழக்கு? அது பாலியல் பெண் உமன் ஹராஸ்மெண்ட்ல சிலம்பம் கற்றுக்கல அந்த மாணவி கிட்ட தகாத முறையில் நடந்து அதனால கேஸ் போட்டு அதனால வழக்குல பாதிச்சு இப்பவும் அமைச்சூர் சிலம்பத்துல இவர் பொறுப்புல இல்லை. எதிரையும் இப்ப எல்லாம் பேசுறாரு, நான் தான் அது அங்கீகாரம் வாங்கணும்னு சொல்றாரு. ஆனா பொறுப்புல இவர் இல்ல. அவருடைய மனைவி ஐடின்னு செல்வராஜ்னு ஒரு லேடியை போட்டு, அவங்களுக்குலாம் அந்த சிலம்பம் தெரியாது, வேற ஒரு தலைவரை போட்டு இவரு சீன்ல இல்லாமலே பின்னால இருந்து எல்லா வேலையும் இது வெளிநாட்டு போறது, எங்க போனாலும் நான் தான் கலரி செல்வராஜன் அப்படின்ற மாதிரி ஒரு மாபெரும் வசூல் மன்னன் மாதிரி சுத்துறாரு. இல்ல வசூல் மன்னன் சொல்றீங்க, இது உங்களுக்கு நல்லாவே தெரியுது, உங்களை மாதிரி ஆசான்கள் எல்லாமே தெரியுது. இது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவர் மேல என்ன நடவடிக்கை நம்ம எடுக்க முடியும்? நம்ம ஏமாத்துறாருன்னு தெரியுதுன்னா ஏமாறுறவங்க போகும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, தடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? தடுக்கிறதுனா நம்ம இவர் பொறாமையில பண்றாரு, நமக்கு போன வாய்ப்பு கிடைக்கும். இப்ப சாயில போட்டிருக்காரு அவரு, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால நம்ம தான் அப்படின்னு போட்டாரு. இப்ப நமக்கு எல்லாருக்கும் அவரு ஏமாத்துறாரு, யாரும் போகாதீங்க, அது போவாங்க. சில பேர் போயிட்டு நான் நம்பி போனேன், விவரம் தெரிஞ்சவங்க போவாங்க, விவரம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கள போய் அந்த நிறைய பேர் அந்த ஆர்வத்தில் இருக்கிறவங்க எல்லாம் போறாங்க. இல்ல சாயின்னு சொல்றது உங்களை மாதிரி ஆசான்களுக்கு தெரியும், சிலம்ப மாஸ்டர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சாயினா ஒரு அமைப்பு இருக்குங்கிறது. இப்ப நம்மள மாதிரி சிலம்பத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு தெரியாது. இல்ல சாயில இன்னொருத்த ஏமாத்தான் கோயம்புத்தூர்ல சிலம்பம் கமிட்டின்னு ஒருத்தர், தமிழ்நாடு சிலம்பம் கமிட்டி ஒரு ஆள் வச்சிருந்தான். அவன் சாய் ரெகக்னைசேஷன் போட்டான். சாய் அப்ளிகேட்டட். சாய்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அந்த சிலம்பம் அத்தாரிட்டி, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரிஜினல் சாய், சிலம்பம் அத்தாரிட்டி ஆஃப் சாய் தானே வருது. நான் சாய் அப்ளிகேட்டட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏமாத்துறவங்க அந்த எழுத்துல ஏமாத்தி நிறைய வேலை பண்றாங்க. இதுல கோல்மால். இது தெரியாத ஆசான்கள், புரியாத வயசான ஆசானா இருப்பாங்க, விவரங்கள் தெரியல அவங்களுக்கு. ஏதோ ஒண்ணு உள்ள போய் போட்டு குழந்தைக்கு போட ஒருத்தர் கேட்குறாங்க, லீவில் 2 மாதம் லீவு ஏதாவது நடத்துங்க, பசங்களுக்கு 1000 ரூபாய் வாங்கி கொடுத்தா கேடயம் பெருசாக கொடுங்க, எல்லாம் விரும்புகிறாங்கன்றாங்க. இது நடத்த நிறைய பேர் 1000 ரூபாய் வாங்கிட்டு அந்த கேடயம் கிட்ட 200-300 முடிஞ்சு போகுது, 700 லாபம். அந்த மாதிரி தொழிலாகவே வச்சுட்டாங்க. குழந்தைங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க சார். 200 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு போட்டி நடத்துங்க, நடத்தி அந்த கேடயம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ ஏன் கேட்குறேன், சும்மா வேஸ்ட்டாக ஏன் பண்ணுற, போட்டி நடத்தும் போது போகலான்னு சொல்கிறேன். இதை பயன்படுத்த நிறைய பேருக்கல. 200 ஒரு 5 இடத்துல பிடிச்சா 1000 ஆச்சு. ஆமாம், 1000 வேணாச்சு, எங்கேயோ போகுதுல்ல. அந்த மாதிரிலாம் ஏமாத்துற வேலைகள் இருக்கிறனால இந்த சிலம்பத்தில் வந்து அந்த ஏமாறுற ரூட்டு நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் ஏமாந்துடுறாங்க. அதுக்கு வந்து ஒரு தடை ஏற்படுத்துகிற மாதிரி தமிழ்நாடு சிலம்ப பேரவை ஏதாவது முயற்சி எடுக்கலாமே? இல்லை, இந்த முறையான பள்ளி விளையாட்டில் அனைத்து பள்ளிகளும் கட்டாய பாடமாக்கணும். இதை ஒரே விதிமுறைக்குள்ளே கொண்டு வரணும். இந்த ஆண்டில் முதல்வர் கோப்பையை சரியாக நடத்தணும். கேலோ இந்தியாவில் அடுத்த வருஷமாக ஒழுங்காக போட்டியை சேர்க்கணும். இதெல்லாம் சில கோரிக்கைகளுக்கு மறுபடியும் நாங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரை பார்க்கலான்னு இருக்கிறோம். பார்த்து சரியாக நடக்கலைன்னா ஆர்ப்பாட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்குது. கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரத போராட்டம்,
அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வேகமாக தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பண்ணலாம், அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர கவனத்துக்கு கொண்டு வரன்ற மாதிரி இருக்கும். மத்திய அரசு, மாநில அரசு சரியில்லை, மத்திய அரசை பார்ப்போம், மத்திய விளையாட்டுத்துறை மந்திரி பார்க்குறோம், பிரதமரை பார்க்குறோம். ஏன்னா இது வந்து இந்தியா முழுக்க பரவணும்னு திமுக தேர்தல் அறிக்கையில் தேசிய அளவில் சிலம்பத்தை கொண்டு செல்வோம், பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் சிலம்பத்தை தேசிய அளவில் கொண்டு செல்லணும் தேர்தல் அறிக்கை இருக்கு. அப்ப ஏமாத்துறதா அது? தேசிய அளவில் என்ன திமுக கொண்டு போயிருக்கு, பிஜேபி கூட ஒன்றும் கொண்டு போற மாதிரி இல்லையன்ற ஒரு வேதனையில் இருக்கிறோம். வெறும் கண்துடைப்பா இருக்கு, கண்துடைப்பா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து போதை கலாச்சாரம் இப்ப அதிகமா பெருகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கஞ்சா, அபீன், கொக்கைன், இப்போ புதுசா வந்திருக்கு ஒண்ணு மெத்துன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இப்போ உங்களோட இப்போ உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞர்கள் கிளாஸுக்கு வரும்போது நிறைய பலதரப்பு இளைஞர்களை சந்திக்கிறாங்க. பொதுவாகவே வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து அது எனர்ஜியை கூட்டுறதுக்காக சில வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு. நிறைய பேர் போட்டியிலேருந்து நீக்கப்பட்டுலாம் இருக்காங்க. சில இது வந்து போதை மருந்து சாப்பிட்டதுனால அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இருக்கிற கலாச்சாரம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இப்போ வந்து சமீபமாக தமிழகத்தில் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு போதையினுடைய. இதுல இந்த மாதிரி சிலம்பத்தில் வர்ற பசங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தென்படுதா? இல்லை, போதை மாநிலமாக தமிழ்நாடு மாறக்கூடிய மாறின சூழ்நிலையாக இருக்குது. எல்லா விதமான போதையும் கிடைக்குது. 1800 கிலோ கஞ்சா பிடிபட்டது, 3800 போதை மருந்து பிடிச்சி ஒரு ஆளை பிடிச்சாங்க வருது. சிலம்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த போதைகளுக்கு அடிமையான மாணவர்களாக இது வரைக்கும் இல்லை. அப்படி ஒரு கால் இருந்தால் கூட ஒரு திருந்தர வாய்ப்பு சிலம்பத்துக்கு வந்தான்னா அவனுடைய மனநிலையில திருந்தி அவன் வந்து சரியாகக்கூடிய அளவுக்கு இருக்குது. சிலம்பம் வந்து அவனை திருச்சிடும். மற்ற விளையாட்டு மாதிரி கிடையாது. இப்போ மற்ற கூட்டணி மற்ற விளையாட்டு விளையாடுறாங்கன்னா சிலம்பம் அது மாதிரி கிடையாது. புத்தி கூர்மை, உடல் வலிமை கொஞ்சம் அவன் நல்லா வேகம் அடிக்கிறான், நம்ம சரியா அடிக்க முடியலன்னா சாப்பிட்டுக்கிட்டு சரியா அவனை அப்படி கொண்டுருவான். போதையில ஈடுபடுற எண்ணங்கள் மாறும் சிலம்பத்தை வந்தாங்க. இல்லை, இப்போ என்னையை பொறுத்தளவு வந்து கஞ்சா விற்கிறது வந்து கல்லூரி மாணவன் தான் விற்கிறான். இன்னைக்கு பேப்பரில் செய்தித்தாள் நிறைய பார்க்குறோம். இந்த கல்லூரி மாணவன் தான் கைதாகிறோம். இதில் வேற நாங்கள் 2800 பேர் கஞ்சா வியாபாரிகளை எங்களை லிஸ்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அந்த லிஸ்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்க போய் நேரில் பிடிக்க போய் அரெஸ்ட் பண்ணலாம்ல. லிஸ்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருக்காரு, அவர் கஞ்சா வியாபாரம் பண்ணுறாருன்னு போலீஸுக்கு தெரியுது, லிஸ்ட் எடுக்கிறீங்க. இப்போ அவரை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும்ல. அதாவது காவல்துறைக்கோ இல்லை அரசாங்கத்துக்கு தெரியாமலோ இதெல்லாம் நடக்காது. கண்டிப்பாக எல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியும், காவல்துறைக்கும் தெரியும். திடீர்னு ஒரு ரவுடியை பிடிங்கன்னா, ரவுடிகள் எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா 2000 ரவுடியை பிடிக்கிறாங்க. ரவுடிகளை பிடிக்கிறாங்க. 2000 ரவுடி இருக்கான்ல, இப்ப பிடிக்கிறாங்கல்ல. ஒரு உங்களுக்கு தெரியுதுல யார் யார் எலெக்ஷன் காலத்துல பிடிக்கணும், 2000 ரவுடி பிடிக்கிறான். அப்புறம் போதையில பிடிக்கணும், இத்தனை கிலோல பிடிக்கணும் அப்படின்னா 1000 கிலோனா பிடிச்சிடுறாங்க. அப்ப அந்த காவல்துறையும் அரசாங்கமும் மிக தீவிரமான நடவடிக்கை எடுத்து அந்த போதையை ஒழிச்சு ஒரு போதை மாநிலம் என்ற பெயரை காப்பாற்றணும். இல்லைன்னா ரொம்ப கேவலம். ஒரு ஓலாவில் நாங்கள் வரோம், அன்னைக்கு ஒரு காரில் வரேன், அவன் போதையிலே தான் கார் ஓட்டுறான். ஓலா அந்த காரில், வாடகை காரில் வரான். அவன் அந்த போதை வாசனை வரல, தண்ணி அடிச்சானா வாசனை வரும். இது 50 ரூபா 100 ரூபாய்க்கு லேசாடி போட்டாலே கிருன்னு ஏறும் போது அப்படியே போதையிலே தான் ஓட்டு வரான். கஞ்சா தான் உங்களுக்கு முன்னாடி வந்து அந்த இலையா இருக்கும், தம் அடிக்கணும் அடிப்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ லிக்விடா வந்திருக்கு, பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு, டேப்லெட்டா வந்திருக்கு. நிறைய இப்ப முன்னேற்றங்கள், அதுல ரொம்ப முன்னேற்றம் சாக்லேட்ல இருக்கு. அதனால அந்த போதைகளை ஒழிக்கிறதுக்கு துரித நடவடிக்கை வேணும். இது மாதிரி நாங்க சொன்ன மாதிரி கட்டாயமா அந்த சிலம்பத்தை பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்தாலே அந்த எண்ணங்கள் மாறும். எண்ணங்கள், காதல், அப்புறம் அந்த போதை, புகை பிடிக்கும், இதெல்லாம் எண்ணங்கள் மாறுறது. ஒரு நேர்மையான ஒரு மாணவனை உருவாக்குறதுக்கு சிலம்பம் நல்ல முறையில் உதவிகரமாக இருக்கும். போதை இல்லாத தமிழகம் உருவாக வேண்டுங்கிறீங்க. போதை இல்லாத தமிழகம் உருவாக கட்டாயமாக இளைஞர்கள் மத்தியிலே சிலம்பத்தை கொண்டு வரணும். மற்ற விளையாட்டை விட கிரிக்கெட், மற்ற விளையாட்டுகள் இருக்குது, அதெல்லாம் கூட ஒரு கிரவுண்டில் போகிறாங்கன்னா போதைகளுக்கு அந்த கூட்டணியில் இதாகும், சிலம்பம் வராது. அதனால் வந்து ஒரு காலத்தில் சிலம்பம் வந்து ஆசான்கள் குடிச்சாங்க, குடிச்சு போதையில் இருப்பாங்க, அப்படிலாம் இருந்தது. இப்போயும் 100% அப்படிலாம் கிடையாது. எந்த ஆசானம் அது குடிச்சிட்டு சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய ஆசான்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லி தராங்க, ஸ்கூலில் போயிட்டு. அப்போ டீசெண்டாக இருக்கணும், டிசிப்ளின், இப்படி தான் யூனிஃபார்ம் போடணும், இப்படி தான் வரணும்னு சொல்கிறதுனால மாணவர்களை நல்வழியில் கொண்டு வரதுக்கு இந்த சிலம்ப பயிற்சி மிக உதவும். ஆமாம், இப்போ அடுத்த மாதம் ஜூன் மாதம் 29, 30 கோயம்புத்தூரில் களரி, உலக களரி கூட்டமைப்பு சார்பாக அந்த இந்திய களரி கூட்டமைப்பு இணைந்து ஒரு மிகப்பெரிய உலகளவிலான ஒரு கலந்தாய்வு, தமிழக வீர கலைகள் பற்றிய கலந்தாய்வு, சிலம்பம், அடிமுறை, குத்துவரிசை, களரி, வர்மம், இது எல்லாமே வந்து நம்முடைய தமிழ் பாரம்பரிய விளையாட்டு. கோயம்புத்தூர்ல ஜூன் மாதம் நடக்குது, ஜூன் 29 நடக்குது. உலக தலைவர் வந்து ரமேஷ், டாக்டர் ரமேஷ்னு அமெரிக்காவில் இருக்கார், யுஎஸ்ஏல. அவர் இங்கே இந்தியாவுக்கு டாக்டர் முனியசாமி அப்படின்னு ஒருத்தர் ஒருங்கிணைப்பாளர், இவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. எல்லா வீர விளையாட்டுகள், தமிழ் வீர விளையாட்டுகள் சார்ந்த மூத்த ஆசான்கள், மாணவர்களையும் வர வச்சு பேசுகிறோம். மூத்த ஆசான்களை கௌரவிக்கிறோம். அவங்களுக்கு வந்து இந்த தலையில் என்ன வைக்கிறோம், கிரீடம், தலைப்பாகை. ஆமாம், தலைப்பாகை வச்சு பரிவட்டம் கட்டி அவங்களுக்கு ஒரு வெள்ளி நாணயம் கொடுத்து
அவங்களுக்கு நினைவு பரிசு கொடுத்து அவங்களை கௌரவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி அவங்களுடைய ஆலோசனைகள் அந்த மூத்த ஆசான்கள் சொல்லணும் 60 வயசுக்கு மேலே ஒரு பெரிய அளவில் செய்கிறாங்க. அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். எங்களுக்கு அந்த 5 கலைகளிலையும் சிலம்பத்தை முன்னணி கொண்டு வரணும். வர்ம கலை இருக்கு, அடிமுறை குத்துவரிசை இருந்தாலும் சிலம்பம் இன்னைக்கு அங்கீகாரமான தமிழ்நாடு விளையாட்டு அங்கீகாரம். இதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சிலம்ப போட்டி நடத்தும் போது மாணவர்கிட்ட வந்து பணம் வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் 29ஆம் தேதி ஒரு கூட்டம் போடுறீங்க. 29 அந்த கூட்டத்துக்கு வர்றவங்ககிட்ட எதுவும் பணம் வசூல் பண்ணுறீங்களா? இல்லை, குறைந்த கட்டணம் 500 வாங்குகிறோம் மாணவர்கள்கிட்ட. டிஷர்ட் தரோம், சாப்பாடு 2 நாளைக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் தரோம், தங்குமிடம் தரோம். இல்லை அந்த 500 முடிச்சிடறோம். ஒரு வாங்கணுன்றதுக்காக வாங்கினா தான் கொஞ்சம் நல்லா பண்ணணும். 2வது மூத்த ஆசான்கள் 60 வயசுக்கு மேலே வந்தாங்கன்னா அவங்களுக்கு பயணப்படி எதுவுமே கிடையாது. அவங்க வந்துடலாம், அந்த காசை நம்ம கொடுத்துருவோம். ட்ரெயினில் பஸ் வந்தாலும் இல்லை டிக்கெட் போனால் நாங்களே போட்டு தரோம். அவங்களுக்கு டிஷர்ட்டு சர்டிஃபிகேட்டு ஒரு பிரமாணமாக ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த களரி கூட்டமைப்பு சார்பாக. அதனால் அதுக்கப்புறம் ஒரு மாற்றங்கள் வரும் அந்த அமைப்பு மூலமானு பண்ணுறோம். தமிழ்நாடு சிலம்பம் பேரவை அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். சிலம்பத்துக்கு எங்களுடைய கண்ட்ரோலில் கொடுங்க, உலக அளவில் கூட நாங்கள் வரேன்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக செய்கிறேன்னு இருக்காங்க. நிச்சயமாக நல்லது நடக்குன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக. அப்போது உங்களுடைய வாழ்த்துக்கள் தேவை. சரிண்ணே, ரொம்ப நல்லது. நன்றி. வணக்கம்.